வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மின்வேதியியல் அப்படிங்கிற சாப்டர்ல மின்கல குறியீடு அதை எப்படி ஒரு செல்லுக்கு உருவாக்குறது, இல்ல எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இத செல் நோட்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ இந்த செல் குறியீட நம்ம எப்படி ஒரு ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் குடுத்துருவாங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் குடுத்துருவாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும். ஒரு குறியீடு எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு செயல்முறைய நம்ம சின்னதா, ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குறியீடு. நீங்க இந்த அறிவியல் குறியீடுலாம் பார்த்திருப்பீங்க. இப்ப அவகேட்ரஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இன்டு 6.023 இன்டு 10^23 இருக்கும். 10^23 என்ன அர்த்தம்? 23 0 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அத நம்ம அறிவியல் குறியீடு மூலியமா 6.023 இன்டு 10^23 மாத்துறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, அந்த 23 0 ஒவ்வொரு தடவையும் நம்ம ரைட் பண்ண முடியாது. அதனால அத சுருக்கி 10^23 போட்டுக்கிறோம். அந்த மாரி சில குறியீடுகள் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மாரி பெரிய அ நொட்டேஷன் இருக்கு இல்லையா? பெருசா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவ சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு முறையா சொல்லுது. அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாரி தான் ஒவ்வொரு முறையும் நீங்க செல்ல ஒவ்வொரு தடவ டயகிராம வரைஞ்சு, அதுல எது ஆனோடு, கேத்தோடு, எங்க ஆக்சிஜனேற்றம் நடக்குது, எங்க ரிடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்க முடியாது. அத நம்ம ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நோட்டேஷன், இந்த குறியீடு. இதுல பாருங்க, இடது பக்கம் ஆனோட் எடுத்திருக்கோம். ரைட் சைடு கேத்தோடு எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இடையில இந்த 2 கோடு போட்டிருக்கோம். இது உப்பு பாலத்த என்ன செய்யுது? மீன் பண்ணுது. நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது கூட ஆனோடு, கேத்தோடு இருந்துச்சு. இடையில அந்த சால்ட் பிரிட்ஜ்ன்னு சொல்லக்கூடிய உப்பு பாலம் இருந்துச்சு. இதுதான் ரொம்ப அடிப்படையான அமைப்பு ஒரு மின்கல குறியீட சொல்றதுக்கு. சரி, இப்ப டேனியல் கலன் தான் நான் எடுத்திருக்கேன். அதோடைய காமனான வினை என்ன அப்படின்னா, ஜிங்க் சாலிடா இருக்கும். ஜிங்க் ஆக்சிடேஷன் ஆகும். காப்பர் 2 பிளஸ் நீர்ம நிலையில் அக்வஸ்குள்ள கரைஞ்சிருக்கக்கூடிய காப்பர் 2 பிளஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணி ரிடக்ஷன் ப்ராசஸ் போகும். ஸோ இது ஒரு ரிடாக்ஸ். ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குது, ஆக்சிஜன் ஒடுக்கம் நடக்குது. இது ஒரு ஒரு கலனை மீன் பண்ணுது. சரி, இதோடைய குறியீடு எப்படி போடலாம் அப்படின்னா, ஜிங்க் சாலிட் இருக்கு இல்லையா? இந்த ஜிங்க் சாலிடு ஜிங்கோடைய அக்வஸ் சொல்யூஷன், ஜிங்க் 2 பிளஸ் இருக்கக்கூடிய ஜிங்க் சல்ஃபேட்டுங்கிற அக்வஸ் சொல்யூஷன்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள அப்படியே இம்மர்ஸ் பண்றோம், முக்குறோம். அது 1 மோலாரிட்டி கரைசலா இருக்கணும். அப்புறம் இந்த கரைசல் இருக்கு இல்லையா? இந்த கரைசலும் காப்பருடைய காப்பர் சல்ஃபேட் கரைசலும் இதான் மின்பகுளி கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கரைசலும் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்னா, உப்பு பாலம் மூலியமா தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுல பாருங்க, ஜிங்க் சாலிடா இருக்கு, ஜிங்க் சல்ஃபேட் அக்வஸா இருக்கு. அப்ப இந்த லைன் உனக்கு எதை குறிக்குதுன்னா, இது வேற நிலைமையில இருக்கு, இது வேற நிலைமையில இருக்கு. அதாவது இது சாலிட் ஃபேஸ், இது லிக்விட் ஃபேஸ், அக்வஸ் ஃபேஸ் அப்படிங்கிறத பிரிச்சு காமிக்குது. இந்த 2 லைன் அப்படிங்கிறது என்ன? இது வேற மின்பகுளி, இது இது வேற மின்பகுளி கரைசல்கள். இந்த 2யும் உப்பு பாலத்து மூலியமா நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத குறிக்குது. அப்புறம் இந்த காப்பர் சல்ஃபேட் அக்வஸ் சொல்யூஷன்ல எந்த ராட உள்ள இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாலிட். பாருங்க, இங்க சாலிட், இங்க அக்வஸ். அதனால இந்த லைன் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ், வேற வேற ஃபேஸ்ல எலமெண்ட் இருக்குங்கிறது தான் காமிக்குது. இப்படி நம்ம ஒரு செல்ல நம்ம வரையறை செய்யறது தான் என்னது அப்படின்னா நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நொட்டேஷன்ல இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, இந்த செல்லை உருவாக்குறதுனால உனக்கு கிடைச்ச E0 மதிப்பு என்ன? பொதுவா டேனியல் மின்கலத்தோட E0 மதிப்பு 1.1 வோல்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதைத்தான் நம்ம இங்க குறிக்கிறோம். சில நேரங்கள்ல இந்த குறியீடுகள் எப்படி உனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, இந்த ஜிங்க் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய கேட்டைன் எது? ஜிங்க் 2 பிளஸ். அதை மட்டும் இங்க கொடுத்துருக்கு. இதே தான் இதுவுமே. ஆனா இங்க ஜிங்க் சல்ஃபேட்டுங்கிறது அந்த மின்பகுளி கரைசல். அதுக்குள்ள இருக்கக்கூடிய மின்பகுளி அப்படிங்கிறது ஜிங்க் 2 பிளஸ். அதை மட்டும் காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மின்பகுளி உள்ள இருக்கக்கூடிய அயனியை வச்சு ஜிங்க் 2 பிளஸ்ஸா மாறுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனேற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்து பாருங்க, காப்பர் சல்ஃபேட் இப்போதான் காப்பர் 2 பிளஸ். அப்ப காப்பர் 2 பிளஸ் என்ன மாதிரி இருக்கு? காப்பரா மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம? ஒடுக்கம் சொல்லுவோம். ஆக்சன் ஒடுக்கம், ஒடுக்கம் சொல்லுவோம் நம்ம. ஒடுக்கம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ரெண்டுமே என்னது? ஆக்சிஜன் ஏற்றம் நடந்திருக்கு, ஆக்சிஜன் ஒடுக்கம் நடந்திருக்கு. இதான் ரிடாக்ஸ். இப்படிதான் ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சு அங்க ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த மதிப்பை உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதுல இந்த ரியாக்ஷன் பாருங்க. இப்ப இந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லாமே இது 1 மோல், இது 1 மோல், இது 1 மோல், இது 1 மோல். அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கொடுத்துருக்கிறது எல்லாமே 1 மோலா தான் இருக்கு. ஆனா ஒரு விண்கலனுடைய குறியீடுங்கிறது அது கம்ப்ளீட் பண்ண ரியாக்ஷனை தான் எடுக்க போறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய அயனிகள் சமப்படுத்தப்பட்டிருக்குமா அப்படின்னா சமன்படுத்திருக்காது. இங்க பாருங்களேன்,
இப்போ இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். Fe2+ மாறுது, Cr3+ Cr மாறுது. இப்போ Fe2+ மாறும்போது 2 எலக்ட்ரான் இழக்கும். குரோமியம் 3+ குரோமியமா மாறும்போது 3 எலக்ட்ரான் வாங்கும். அப்படின்னா அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு வினையா எழுதும்போது அதை கண்டிப்பா அதோடைய சார்ஜை பேலன்ஸ் பண்ணிடணும், சமப்படுத்தி இருக்கணும். நான் சமப்படுத்தி தான் வச்சிருக்கேன். ஆனா அதுவே குறியீடா எழுதும்போது பாருங்களேன், எப்படி எழுதலாம்? Fe2+ மாறுது, குரோமியம் 3+ குரோமியம் மாறுது. அவ்வளவுதான். ஒரு குறியீடா எழுதும்போது சரி இங்க நம்ம 3Fe போட்டிருக்கோம், இங்கேயும் போடணுமா அப்படின்னா நீங்க போடலாம், போடாம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த செயல்முறையில கிடைக்கக்கூடிய அந்த E0 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் மதிப்பு இருக்கு இல்லையா, E0 அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்ன, அது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிவ்னா என்ன? தொகைசார் பண்பு அற்ற தன்மையுடையது. அதாவது என்ன அப்படின்னா சாரி, அதாவது வந்து இன்டென்சிவ் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா நிறையை சாராத ஒரு பண்புடைய ஒரு இதுதான் ப்ராப்பர்ட்டி தான், நிறை சார்ந்து இருக்காது. அப்ப என்ன அப்படின்னா இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுனால இது எத்தனை மோல் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. ஸோ எத்தனை மோல்ஸ் எடுத்தாலும் இந்த ஈநாட்டுடைய மதிப்பு என்ன செய்யாது, மாறாது. அதனாலதான் பெருசா இது என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, சமப்படுத்திருக்க மாட்டாங்க, சமன் செஞ்சிருக்க மாட்டாங்க. இங்க 2 குரோமியம் 3+ இருக்கு, இங்க வெறும் குரோமியம் 3+ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு குறியீடு கொடுக்கும்போது அந்த குறியீட்டுல இருக்கக்கூடிய அயனிகளோ இல்ல உலோகமோ எப்படி இருக்க தேவையில்ல, சமன் செய்யப்பட்ட ஒரு மதிப்பா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த குறியீடுல இருந்து ஒரு வினை எழுதும் போது இதுல இருந்து ஒருவேளை இந்த வினை எழுதுனீங்கன்னா ஒரு வேதி வினை அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பா அதை என்ன செஞ்சிருக்கணும், சமன் செய்யப்பட்ட சமன்பாடா தான் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வினையில இருந்து எழுதும் போது ஓகே, அங்க ஆக்சிஜனேற்றம் எது நடக்குது, ரிடக்ஷன் எது நடக்குதுன்னு மட்டும் எழுதுங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க இந்த மாதிரி. இப்ப ஹைட்ரஜன் பாருங்களேன், அடுத்த எக்ஸாம்பிள். ஹைட்ரஜன் கேஸா இருக்கு, அது அக்வஸா மாறுது, 2 எலக்ட்ரான் இழக்குது. இந்த வினைங்கிறது ஒரு ஆக்சிஜனேற்ற வினை. இது ஒரு அரை மின்கலத்துடைய அமைப்பை தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கு. எப்பயுமே நம்ம வெறும் வாயுவை எடுத்து நேரடியாக ஆக்சிஜனேற்ற முறை கொண்டு போயிட முடியாது. அப்ப அந்த வாயு ஒரு உலோகத்தோட மேற்பரப்புல உட்கார வச்சுதான் அதை என்ன செய்ய முடியும், ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படுத்த முடியும். அப்படி பாத்தீங்கன்னா பாரு, இந்த ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு அழுத்தத்துல இருக்கும். அந்த அழுத்தம் தான் P1. இந்த அழுத்தத்துல பிளாட்டினம் அப்படிங்கக்கூடிய அந்த சாலிட் சர்ஃபேஸ் மேல அந்த ஹைட்ரஜனை உட்கார வச்சு அதுக்கப்புறம் அதை ஆக்சிஜனேற்ற முறைக்கு உட்படுத்துறோம், அதை H+ கொடுக்கும். இங்கே எழுதும்போது கூட பாருங்க, H2 to H+, வினையா இருக்கும்போது அது சமன் செய்யப்பட்ட நிலையில இருக்கு. ஆனா நான் இங்க எடுத்து எழுதும் போது H2 கேஸ் H+ தான் போட்டிருக்கு, இங்க 2 போடல. அப்ப 2 போராட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா எதை மாத்திரக்கூடாது, அதோடைய நிலைமையை மாத்திரக்கூடாது, எது என்னவோ மாறுதுங்கிறத மாத்தி போட்டக்கூடாது. H2 H+ மாறுது, லெஃப்ட் டு ரைட் அப்படிதான் நம்ம எழுதணும். இது வந்து ஒரு பாதி மின்கலன்னு சொல்லக்கூடியது. ஆக்சிஜன் இடத்துக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம இப்படி வரையறை செய்ய முடியும். அப்போ ஒரு குறியீடு அப்படிங்கிறது ஆக்சிஜன் இடத்துக்கு உருவாக்கலாம், ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு என்ன செய்ய முடியும், உருவாக்கலாம். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த சில சம்ஸ்ல நம்ம கணக்குல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.